சீக்கிரம் போட்டதுக்குன்னா இந்த பக்கோடா இல்லை, இந்த பக்கோடா காலிஃப்ளவர் பக்கோடா. என்ன இன்னைக்குன்னு பார்த்து யாருமே வரல. பரம் எவ்வளோ சவ 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 சவன்னு வருது பரம் பக்கோடா. இந்த நோட்டை எப்படி சில்லறையாக்கி பணமாக்குறதுன்னு தெரியலையா? நான் சொல்றேம்மா, சொன்னாக்கா நீ என்ன பண்ணுவ? வீட்டில் போய் ஆயா கிட்ட சொல்லிடுவ. அவள் தொடப்ப கட்டை எடுத்துக்கின்னு 2 நாளைக்கு என்ன அடிப்பா. நான் என்ன பண்ணுறது? சினிமா ஹீரோயின்லேருந்து சீரியல் ஹீரோயின் வரையும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். அவளுங்களையே நினச்சி கிடக்குறேன். ஆனால் அவளுங்க என்ன நினைக்க மாட்டாளுங்களே. நான் என்ன பண்ணுறேன்? ஏம்மா, உனக்கு புரியாதே நல்லது. இந்த நோட்டை பணமாக்குவோம் வா. அதுக்கே நீ கவலைப்படுற? பக்கோடா கடையில போய் 100 ரூபாய்க்கு பக்கோடா வாங்கினா சில்லறை தர போறாங்க. அம்மா வாழையிலே இல்லையா, இந்த பேப்பர் எல்லையே போட்டு வரவங்களுக்கு இன்னும் 100 பக்கோடா வாங்கிட்டு 3 ஹவர் துணுவானுங்க. அவனுங்களுக்கு வேற வாழை இல்லை, வாழை இல்லை. சாப்பிடலாம். ஏம்பா என்ன பக்கோடா இருக்குது? அம்மா உனக்கு என்ன பக்கோடா வேணும்? வெங்காய பக்கோடா வேணுமா, காலிஃப்ளவர் பக்கோடா வேணுமா, இஞ்சி பக்கோடா வேணுமா, பூண்டு பக்கோடா வேணுமா? பைத்தியக்காரனா இரு. பைத்தியம் ஒரு நாளைக்கு தலையில கள்ள தூக்கி போடும், அன்னைக்கு தெரியும். நீங்க வாங்கிங்க அவங்ககிட்ட, அவங்க தான் ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனரா? அந்த அக்கா சொன்ன மாதிரியே அவங்க பைத்தியம் தான். டக்குன்னு வாங்க, நம்ம சாப்பிடலாம். சரிம்மா, உன் காரியத்தில் நீ கண்ணா இருப்பன்னு எனக்கு தெரியும். ஏம்மா ஒரு 100 பக்கோடா போடுமா. நீ சொன்ன மாதிரி பக்கோடா நல்லா தான் இருக்குது. ஏமாத்திட்டானா? காலிஃப்ளவர் பக்கோடா பதில் வெங்காயம் பக்கோடா குத்துட்டானா? தாத்தா நம்ம 100 கேட்டோம், இவங்க 11 தான் குடுத்துருக்காங்க. மீதி மிச்சம் நானா உன்ன மாதிரி படிக்காத முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன இலவிடா இது? ஏம்மா உங்க அம்மா அப்பா ஒன்று நல்லா தான் படிக்க வச்சுக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா நல்லா படிக்க வைக்கல. சரி, அவன் கம்மியா குத்துதாவே இருக்கட்டும். ஒரே ஒரு பக்கோடா கூடு, சாப்பிட்றேன். ஏம்மா குழந்தை சாப்பிட்டே இருக்கட்டும். அந்த 100 பக்கோடாக்கு காசு எடுத்துக்கினே மீதி கொடுங்க. 100 பக்கோடாக்கு 500 ரூபாயா? ஐயா நீங்க தான் முதல் கஸ்டமர், எக்ஸ்ட்ரா மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஏம்மா கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து கூட வாங்கி போறேம்மா. மெதுவாகவே கொடு, குழந்தை சாப்பிடுது இல்ல. ஐய் பகடா கடை அக்கா, அங்க பாருக்கா பகடா கடை. சாப்பிடலாமா? டேய் என்கிட்ட சுத்தமா காசே இல்லடா. அக்கா காசு என்ன காசு? அப்புறமா பார்த்தோம், வாக்கா இப்ப போய் சாப்பிடலாம். அக்கா ஒரு பிளேட் காலிஃப்ளவர் பகடா. அக்கா வா அத தரப்பா. தாங்க ஐயா பகடா செம்மையா இருக்கு பார்க்கவே. நல்லா இருக்குல? சூப்பரா. டேய் பக்கோடா நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டேனா காசு யார் தருவா? அக்கா அத பத்தி நீ பயப்படாத. எவனா நம்மளுக்கு வருவான், அவன் தலையில மிளகா அரைக்க வேண்டியதுதான். என்ன இந்த பசங்க ரெண்டுத்தையும் காலையிலேருந்து ஆளையே காணும். ஸ்கூல் லீவ் விட்டாங்க, எங்கே தான் பசங்க தெரியல. ஆனால் தோனிக்குதுங்களே ரெண்டும். காலையிலேருந்து 2 பேரும் எங்கே பண்ணீங்க? உங்களை எங்கெல்லாம் போய் நான் தேடுறது? சொல்லிட்டு வர மாட்டீங்களா 2 பேரும்? சூப்பரா இருந்துச்சு, அதனால தான் சாப்பிட்டோம். என்னது பக்கோடா? அதுவும் டேஸ்ட்டாக வேறு இருந்ததா? காசு எதுரா முதல்ல உங்கள் 2 பேருக்கும்? காசா? டேய் இப்படி மாற்றி மாற்றி கையை காமிச்சிட்டா காசு யாரா தரது? அது என்ன நீயும் வாங்கி சாப்பிடு, செம்ம டேஸ்டா இருக்கும். டேய் இப்போ நீங்கள் சாப்பிட்டதுக்கே காசு இல்லைடா, நான் சாப்பிட்டா யாரா காசு தர்றது? ஏம்மா அதுக்கேம்மா கவலைப்படுற? குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு நான் தர போறேன். ஏன் நீ கூட ஒரு பிளேட் வாங்கி சாப்பிடுமா? ஆமாக்கா சொல்லியா 500 ரூபாய் கொடுத்துறாரு. நீங்க ஒரு பிளேட் இல்ல 2 பிளேட் கூட நீங்க வாங்கி சாப்பிடலாம். சிறுதையில நிக்காசியோட. யாருங்க நீங்க வந்து காசு தரேன்றீங்க? என் பிள்ளைங்க சாப்பிட்டதுக்கு நீங்க எதுக்கு வீணா செலவு பண்றீங்க? பரவாயில்ல விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா இப்படி பேசுற? என் பேத்திக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கேன்னு கேட்டு பாரு. அதுங்களும் என் பேரன் பேத்தி தான். ஏன் நீ மட்டும்னா என் பொண்ணு மாதிரி தான். பரவாயில்ல, தங்கமான மனுஷனாகிற. சரி ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். ஏம்மா எனக்கு ஒரு பிளேட் கொடுமா. பசங்களா இருந்தாங்க, எடுத்துக்கங்க ஆளு பண்ணு. நல்லா தான் இருக்கு சொன்ன மாதிரி. ஏம்மா எவ்வளோ ஆச்சு? ஐயா நீங்க ஒரு பிளேட், அவங்க 2 பிளேட், மொத்தம் 3 பிளேட் 150 ரூபாய் ஆச்சு. சரிம்மா உன் கணக்கு படி 150 போட்டோம். 350 கொடு. ஐயா சின்ன இல்ல ஐயா, சின்ன மட்டும் தான் இங்க போய்க்கிறாரு. இருங்க வரட்டும். சரி சரி.
அப்பா ரொம்ப நன்றிப்பா, யாருன்னே தெரியாது, நீங்க எங்களுக்கு பக்கோடெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க வரோம்ப்பா. ஏய் இந்த பக்கம் எங்க? நான் இந்த சைடு கடைக்கு போறேன். உனக்கு என்ன? நான் இப்பதான் வேலை முடிச்சிட்டு வர்றேன். ஓ, வேலையை முடிச்சிட்டு வரியா? வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போதா? சுமாரா போகுது. பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற வேலை தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. நல்ல வேலை, நான் கல்யாணமே பண்ணல, அதனால தான். பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு பரலோகமே உன் தலையில. அப்படியா? அங்க பாருடா, நம்ம கண்ணு முன்னாடி பேபி தெரியுடா. என்ன விஷயம் போய் கேட்போம். பேபி பேபி கூப்பிடுறது காது கேட்கல? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குளிக்கிறதுக்கு வந்தேன். கொதிக்கிற எண்ணெயில குதிச்சு யாரையும் பார்த்தது இல்ல. சீக்கிரம் குளி, பார்த்துட்டு போறோம். பார்த்துட்டு போவோமா? யோ பேபி, இந்த டகால்ட்டி வேலைலாம் எங்க கிட்ட காமிக்காத. இங்க எதுக்கு நிக்கிற? டேய், நீ ஒரு பண்ணாட, இவன் ஒரு பின்னாட, நீங்க 2 பேர் வந்தீங்க பாரு என் முன்னாட. பகோடா கடைக்கு எதுக்குடா வருவாங்க? பகோடா சாப்பிட்றதுக்கு தான். அப்படியே இழுத்துருவேன் 2. நீ ஒரு இழு இல்ல 4 இழு கூட இழுத்துக்கோ. எங்க 2 பேருக்கும் பகோடா வாங்கி தெரியா? அந்த கையால அவன் அடிச்சுக்கோ, இந்த கையால என்னைய அடிச்சுக்கோ. ஆனா பக்கோடா மட்டும் வாங்கி தந்துரு. டேய், இல்லைன்னு சொன்னா விடுவா பாருங்க. போய் சாப்பிடுங்கடா. ஏம்மா, இவனுங்க 2 பேருக்கும் கூடு. இந்த பாரு, இவனுங்க சாப்பிட்றத பார்த்தா எனக்கு வயிறு ஏரியா. அதனால நான் அப்படி ஓரமா தின்னு மேல உக்காந்துக்கிறேம்மா. வரேன்னா சில்லற வந்தா என்ன கூப்பிட்டு கூடுன்னா கொடுங்க. பறக்காதீங்கடா, குடுக்க சொல்லிக்கிறாரா? குடுப்பேன் இல்ல, என்ன சொல்லி ஊந்துட்டு போறீங்க? மறந்துங்க வரானுங்க 2 பேரும். எனக்கு தட்டோட கொடுக்குறீங்களா? அப்படியே குடுக்குறேன். பயங்கரமா இருக்கே. ஏய், எங்கடா தட்டு? தட்டெல்லாம் எங்க போச்சு? அப்படியே பக்கோடா பாடு சுட்டி அப்படியே சாப்பிட்டு அப்படியே உள்ள போயிருக்கல ஜெரிச்சுக்கு. அதை ஏன் கேட்கறேன்? அதான் பக்கோடா தின்னு இன்னொன்னு கொடுங்க. டப்பாவி, நான் தான் குண்டா சோறு துண்ணுவோம் பார்த்தா இவன் அண்டா சோறு துண்ணுவான் போல இருக்கே. என்னமா துண்றான்? உனக்கு முன்னாடி நம்ம துண்ணோம். நீ மட்டும் ஒரு பிளேட் வாங்க, நான் இப்போ 2 பிளேட் வாங்குவேன். தம்பி வா பிளேட் எங்க? அக்கா கையில கொடுங்க, வாங்கிக்கிறேன். கொடுத்த பிளேட் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, முதல்ல பக்கோடா கொடுங்கக்கா. பாவி, கண்ணை திறக்காம இந்த பூனை வாங்கி இப்படி சாப்பிட்றானே. கண்ணை திறந்தா தட்டியே முழுங்கிடுவான் போல இருக்குதே. ஏக்கா இன்னும் பேர் கொடுங்க. அக்கா எனக்கு இன்னொன்னு. ஏக்கா எனக்கு வைக்கா முதல்ல. சீக்கிரம் காலி ஆயிடுச்சா? டேய், நீ தான் அதிகமா சாப்பிட்ட. யார் சொன்னது? நீ தான் அதிகமா சாப்பிட்ட. ஏய், இது நல்லா பேசும், அவ்வளவுதான். நீ தான் அதிகமா சாப்பிட்ட, நானும் சாப்பிட்டேன். நல்ல வியாபாரம். இந்த ஆளு எங்க உட்காந்துருக்கான்? அவனுக்கு கிளம்பி போட்டானுங்க. யோ வாயா. என்னையா கூப்பிடுறா? சொல்ற வந்துச்சாமா? சரி, குடு குடு குடு. நானே சொல்றியா? நீ எனக்கு என்ன 500 ரூபாய் கொடுக்குண்டா? அருவாமனே. ஆமா சொல்ற, நான் பேபிமா. பேபியா காப்பியா? காசு கொடுத்துட்டு கலக்கிட்டே. அட பாவிங்களே, ஏதோ 50 100ன்னு சாப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். ஒரே மூட்டை 600 700 கடா சாப்பிடுவீங்க. ஏமா இந்தா 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கலான்னு வந்தேன். 1000 ரூபாய் பிடிக்கிட்டோமா. நல்லா வியாபாரம் பண்ற நீ. அட மொக்க முஞ்சி, எங்க உட்காந்து என்னடா பண்ற? ஏந்து வாடா. என்னம்மா? ஐயோ, நான் கடையை காணோம். வர எல்லாம் வித்தாச்சு. 1000 ரூபாய். காட்டு பாப்பா. 1000 ரூபாயா? அடி நொல்ல கண்ணியே, அவன் கள்ள நோட்டை கூத்துட்டு அல்லா பகட அவன் துண்டு போய்க்கிறான். இங்க என்ன போட்டுக்குது வந்து பாரு. 500ன்னு போட்டுக்குது, இங்க என்ன போட்டுக்குது 400ன்னு போட்டுக்குது. கள்ள நோட்டுடி, கள்ள நோட்டு. ஐயோ ஐயோ, ஒரு ரூபாயை சேர்த்து ஒரு பெரிய கடை போடலாம்னு சொல்லிட்டு சின்ன கடையை ஆரம்பிச்சா. சின்ன கடையை சின்ன ஆகிட்டியாடி. நீ உருப்படுவா. உள்ள போடி.